ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகினோ ஷிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம 7th லெசன் பருப்பொருளின் பண்புகள் லெசனோட 1 மார்க் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ் மற்றும் y என்ற இரு கம்பிகளை கருதுக. எக்ஸ் கம்பியின் ஆரமானது y கம்பியின் ஆரத்தை போல 3 மடங்கு உள்ளது. அவை சமமான பளுவால் நீட்டப்பட்ட வையின் மீதான தகைவு. இப்போ இதில் கொஷினில் 3 மடங்குன்னு இருக்காங்களா, 3ஓட மடங்கு 3 தான். அப்போ 3 3 9. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸின் தகைவை போல் 9 மடங்கு. ஒரு கம்பியானது அதன் தொடக்க நீளத்தை போல 2 மடங்கு நீட்டப்பட்டால் கம்பியில் ஏற்பட்ட திரிபு. ஒரு கம்பி திரிபு. ஒரு கம்பியில் ஏற்பட்ட திரிபுனா ஆன்சர் 1. அடுத்தது, ஒரே பொருளாலான 3 கம்பிகளின் பளு நீட்சி வரைபடம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றுள் தடிமனான கம்பி எது? இதில் கம்பி ஒன்று தான் தடிமனான கம்பி. ஏன்னா இதுதான் ரெண்டத்தையோட மேலே தூக்கி வரைஞ்சிருக்காங்க, அதனால கம்பி ஒன்று தான் ஆன்சர். கொடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கும் விரைப்பு குணகமானது யங் குணகத்தில் 1/3 பங்கு உள்ளது. அதன் பாய்சன் விகிதம். இந்த 1/3 1/2ன்னு எடுத்துக்கோங்க. 1/2னா ஆன்சர் வந்து 0.5. அப்போ ஆன்சர் 0.5. அடுத்தது, 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு சிறிய கோளம் பாகியல் தன்மை கொண்ட திரவத்தில் விழுகிறது. பாகியல் விசையால் வெப்பம் உருவாகிறது. கோளம் அதன் முற்று திசைவேகத்தை அடையும் போது வெப்பம் உருவாகும் விகிதம் எதற்கு நேர்த்தகவில் அமையும்? இந்த கொஸ்டினில் 2 சென்டிமீட்டர் இருக்கா, அப்போ 2 பவர் 5. இல்லை எல்லாமே 2 பவர் தான். இல்லை 2 3 4 5. இல்லை பெரிய நம்பர் என்ன 5, அப்போ 2 பவர் 5. ஒரே பருமனை கொண்ட இரு கம்பிகள் ஒரே பொருளால் ஆனது. முதல் மற்றும் இரண்டாம் கம்பிகளின் குறுக்குவெட்டு பரப்புகள் முறையே A மற்றும் 2A ஆகும். F என்ற விசை செயல்பட்டு முதல் கம்பியின் நீளம் ΔL அதிகரிக்கப்பட்டால் இரண்டாவது கம்பியை அதே அளவு நீட்ட தேவைப்படும் விசையாது. இப்போது எல்லா விசை தான் கேட்குறாங்க. எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குது 2A. இப்போ 2Aனா 2ஓட மடங்கு, 2னா 4. அப்படி நம்ம சும்மா ஷார்ட்கட் தான். வெப்பநிலை உயரும் போது திரவம் மற்றும் வாயுவின் பாகுநிலை முறையே. திரவம்னா குறையும், வாயுனா அதிகரிக்கும். வச்சுக்கோங்க, திரவம் வந்து கம்மியாக தான் இருக்கும், வாயு வந்து நம்மளை சுற்றி நிறையாவே இருக்குது. ஒரு முழு திண்ம பொருளின் யங் குணகம் முடிவிலி. இந்த கொஷின் நல்லா ஞாபகம். ஒரு முழு திண்ம பொருள்னாலே முடிவிலி தான் ஆன்சர். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது ஸ்கேலர் அல்ல? தகைவு தான் ஸ்கேலர் அல்ல. இதெல்லாம் பாகுநிலை, பரப்பு, அழுத்தமெல்லாம் ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கு. ஆனால் தகைவு வந்து அப்படி கிடையாது. கம்பியின் வெப்பநிலை உயர்த்தப்பட்டால் அதன் யங் குணகம். கம்பியோட யங் குணகம் குறையும். கம்பி யங் குணகம் குறையும். கு. இது ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு தான். மாறா பருமன் V கொண்ட தாமிரம் L நீளமுள்ள கம்பியாக நீட்டப்படுகிறது. இந்த கம்பி F என்ற மாறா விசைக்கு உட்படுத்தப்பட்டால் உருவான நீட்சி ΔL. வையானது யங் குணகத்தை குறித்தால் பின்வரும் வரைபடங்கள் எது நேர்கோடாகும்? இல்லை பாருங்கள், எல்லாமே ΔL எதிராக இருக்கு. அப்போ நம்ம அப்படியே பார்த்துடலாம். இப்போ ΔL எதிராங்கன்னா ΔLக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க F. அப்போ ΔL எதிராக F. ஒரு திரவத்தின் ஆரமுள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கோளத்துளிகள் ஒன்று சேர்ந்து ஆரமும் V பருமன் கொண்ட ஒரே திரவத்துளியாக மாறுகிறது. திரவத்தின் பரப்பு இழுவிசை T எனில், இது வந்து Tனா ஆற்றல் 3 மைனஸ் ஆற்றல் 3 மைனஸ் ஆற்றல் 3 மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பாருங்கள், இதில் 4 இருக்குது, இதில் 3 இருக்கு. இதில் நம்ம வந்து 3ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அதனால 3 மைனஸ் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஆஃப் பண்ணு. கீழ்கண்ட 4 கம்பிகளும் ஒரே பொருளாலானவை. ஒரே இழுவிசை செலுத்தப்பட்டால் இவற்றில் எது அதிக நீட்சி பெறும்? அதிக நீட்சினா குறைஞ்சா இருக்கணும். இதில் வந்து நீளம் வந்து எல்லாமே 200 தான். இப்போ குறைந்தது எது 0.5, விட்டம் குறைஞ்சிருக்கணும். அப்போ 0.5 தான் ஆன்சர். அடுத்தது, ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் அளவு முதன்மையாக சார்ந்துள்ளது. ஈரம்னாலே இப்போது சேத்துல தானே ஈரமாக இருக்கும். அதனால் பரப்புக்கும் திரவத்திற்கும் இடையே உள்ள சேர்கோணம் இதுதான் ஆன்சர். ஈரம்னா சேர்கோணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறுபட்ட குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு கிடைமட்ட குழாயில் நீரானது 20 சென்டிமீட்டர் குழாயின் விட்டமுள்ள ஒரு புள்ளியில் 1 ms/-1 திசை வேகத்தில் செல்கிறது. 1.5 ms/-1 திசை வேகத்தில் செல்லும்
புள்ளியில் குழாயின் விட்டமானது. இப்போ நம்ம கொஷினில் 1.5 தான் கேட்குறாங்க. இப்போ இந்த 1.5 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. 15க்கு அடுத்த நம்பர் என்ன 16. இப்போ ஆன்சர் 16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 1 மார்க் ஷார்ட்கட் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.